ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். சாப்பிட்டுட்டு தூக்கி தூரப்படக்கூடிய ஆரஞ்சு பழ தோலுலையும் பிளாஸ்டிக் டப்பாலையும் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே இன்னும் நிறைய டிப்ஸுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு தூக்கி தூர போடக்கூடிய ஆரஞ்சு பழ தோலில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இனிமேல் நீங்கள் சாப்பிட்டுட்டு தூர தூக்கி போடக்கூடிய ஆரஞ்சு பழ தோலை இந்த டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா இனிமேல் தூக்கி தூர போடவே மாட்டேங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஆரஞ்சு பழ தோல் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தோல் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி கொதிக்கும் போதே அதோட மனம் ரொம்பவே நல்லா இருக்கும். வீடு ஃபுல்லாக நல்லா மனமாக இருக்கும். அதேமாரி கலரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஆரஞ்சு கலரில் அந்த தோல் கொதிக்கும் போது நல்லாவே கலர் மாறி வரும். இந்த மாதிரி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்தலாம். தண்ணி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருக்கிறேன். இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி டீ வடிகட்டி நம்ம வடிகட்டும் போது இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கிட்டு தான் வடிகட்ட முடியும். நம்ம அந்த பாத்திரத்தில் நிற்காது, கீழே கலண்டு விழுந்துரும். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வடிகட்டியை நம்ம பிடிக்கணும்னு தேவையே இல்லை. அது அப்படியே நின்றுக்கும். இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் எதுவும் இல்லை அப்படின்னா சின்ன ஜூஸ் பாட்டிலில் ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வீட்டில் நான்வெஜ் எல்லாம் சமைச்சோம் அப்படின்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக கிச்சனில் பேட் ஸ்மெல் அடிக்கும். அந்த கவுண்டர் டாப்பே ரொம்ப ஒரு கொச்சை அடிச்சுக்கிட்டே இருக்கும். எதுக்கு இந்த தண்ணியை நல்லா தெளித்து விட்டுட்டு அதை நல்லா நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல்லாம் வரவே வராது. இப்போ நான் அந்த கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி நல்லா தெளித்து விட்டுக்கிட்டேன். தெளித்து விட்டுட்டு ஒரு துணி வச்சு நல்லா இதை தொடச்சி எடுத்துடலாம். அது நல்லா ஆரஞ்சு பழம் மணமாகவும் இருக்கும். அந்த வினிகர் சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்கிற கொச்சை எல்லாமே போயிடும். நம்மளோட கவுண்டர் டாப் நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா தொடச்சாச்சு. நல்லா பளிச்சின்னு இருக்குது. இதே நம்ம சமைக்கிற அந்த கேஸ் ஸ்டவ்லையும் நம்ம நான்வெஜ் எல்லாம் தெரித்து அதுலேயும் வாடை வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி இந்த தண்ணியை நல்லா தெளித்து விட்டுட்டு ஒரு துணி வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ்வில் நம்ம சமைச்ச நான்வெஜ்ஜோட வாடை எதுவுமே வராது. நல்ல மணமாக இருக்கும், ஆரஞ்சு மணமாக இருக்கும். அதேமாரி அதுக்கு மேலே இருக்கிற அந்த டைல்ஸ்லையும் இந்த மாதிரி இந்த தண்ணியை நல்லா தெளிச்சிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சாப்பாடு எதுவும் தெரிச்சிருந்தா கூட அதுவும் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும். வினிகர் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே க்ளீனாக இருக்கும். கிச்சன் ஃபுல்லாக ஆரஞ்சு பழம் மணமாக இருக்கும். இப்போ நல்லா தொடச்சி எல்லாம் எடுத்துட்டேன். இப்போது கிச்சன் நல்லா பளிச்சின்னு ஆயிடுச்சுது. இனிமேல் தூக்கி தூர போடக்கூடிய ஆரஞ்சு பழ தோலை தூக்கி தூர போடாதங்க. இந்த மாதிரி பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க. இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாச்சா உருண்டை 2 எடுத்துருக்கிறேன். டபுள் சைட் செலோ டேப் எடுத்துகிட்டு இதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாச்சா உருண்டையை இந்த கட் பண்ணி வச்ச டபுள் சைட் செலோ டேப்பில் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வீட்டில் பல்லி அதிகமாக இருந்துச்சுது அப்படின்னா நமக்கு அந்த பல்லியை பார்க்கும்போதே நமக்கு பயமாகவும் அருவருப்பாகவும் இருக்கும். அந்த பல்லி வரக்கூடிய அந்த இடத்துல இதை ஒட்டி வச்சிட்டேங்க அப்படின்னா இந்த பாச்சா உருண்டையோட மனத்துக்கு அந்த பல்லி வரவே வராது. இந்த மாதிரி நான் 2 எண்ணத்தையும் இந்த டபுள் சைடு செலோ டேப்பில் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு பல்லி உங்களுக்கு எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல இதை ஒட்டி வச்சிருங்க. உங்களுக்கு இதில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு செலோ டேப்பை ஒட்டி வச்சுக்கோங்க. எனக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிருச்சு. பிடிக்கலைன்னா மேலே ஒரு செலோ டேப்பை ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு டியூப் லைட் பக்கத்தில் அதிகமாக பல்லி வரும். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா பல்லி வரவே வராது. அதேமாரி எனக்கு பீரோலுக்கு பின்னாடியும் இந்த பல்லி அதிகமாக வரும். அந்த இடத்துலையும் நான் இந்த மாதிரி ஒட்டி வச்சுருந்தேன். உங்களுக்கு எந்த இடத்துலலாம் பல்லி தொல்லையும் கரப்பாம்பூச்சி தொல்லையும் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா பல்லி வரவே வராது. கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கடையில் கேக்கு ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும். அதிகமாக வாங்கணும் அப்படின்னா கிடைக்கும். அதுவும் கேக்குக்கெலாம் இப்போ இந்த மாதிரி பாக்ஸு கொடுக்குறாங்க. இந்த பாக்ஸை நம்ம கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தூக்கி தூர போட்டுறாதங்க. இதை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் கப்பு டீ குடிக்கிற கப்பு நான் ஒரு 3 எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி 2 சாப்பாடெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா கடையில் இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸை நான் 2 எடுத்துருக்கிறேன். பெரிய பாக்ஸில் இப்போ இந்த சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே தூக்கி
வச்சிடலாம். இப்போ வச்சிட்டோம் பாருங்கள், நமக்கு பார்க்குறதுக்கு அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய செயின், கம்மல் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து தேடுவோம். அந்த டைமில் இந்த மாதிரி வந்து பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தேட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கம்மல் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். இப்போ செயினையும் நான் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வேறு எங்கேயாச்சும் வச்சுட்டு நம்ம தேடுறதுக்கு இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எடுக்கிறதும் ஈஸி. அதேமாரி நம்ம இது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதனால் நமக்கு டஸ்ட்டுமே அடையவே அடையாது. இனிமேல் இந்த மாதிரி பாக்ஸ் எதுவும் கிடச்சிச்சின்னா தூக்கி தூர போட்டுறாதாங்க. இந்த மாதிரி கம்மல் செயின் எல்லாம் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கடையில் நம்ம ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க. டீ தூள்லாம் வாங்கினாலும் இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க. இந்த பாக்ஸை வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி தூர போட்டுறாதாங்க. இதை நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம். மேலே இருக்கிற இந்த கவரை ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்குது. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மசாலாலாம் நம்ம பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இப்படி கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அப்படி நம்ம வந்து வச்சுருப்போம். இதுக்கு வந்து இந்த பாக்ஸில் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு டஸ்ட்டு எதுவும் உள்ளே போகவும் போகாது. நமக்கு வந்து இடத்தையும் அடைக்காது. இதில் எவ்வளோ நானும் வைக்கலாம். நான் இன்னும் வந்து 2-3 கவர் வைக்கலாம். அந்தளவுக்கு எனக்கு இடம் இருக்குது. இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இடத்தெல்லாம் அடைக்காது. ஒன்றொன்னா வைக்கும்போது நமக்கு வந்து இடம் வந்து ரொம்பவே அடைக்கும். இன்னுமே எனக்கு வந்து இதுக்குள்ளே வந்து வைக்கலாம். இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டேன். இப்போ இன்னொரு பாக்ஸையும் இது பக்கத்தில் வந்து டபுள் சைட் செலோடேப் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா இன்னும் அதிகமான மசாலா பொடியெல்லாம் வச்சுக்கலாம். நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இதுலேயும் ஒரு டபுள் சைட் செலோடேப் ஒட்டிட்டு நான் வந்து மாட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா தூக்கி தூர போட்டுறாதங்க. மற்ற எதுனாலுமே நம்ம இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாம். அதேமாரி நம்மளோட கம்மல் அந்த மாதிரி ஐட்டங்களும் இதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம அங்கங்கே வச்சுட்டு தேடுறதுக்கு இந்த மாதிரி வந்து போட்டு வைக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டி வைக்கும்போது 2 பாக்ஸாக நமக்கு கிடச்சிக்கும். கடுகெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம தட்டி வச்சுட்டு மீதம் இருக்க பாக்கெட்டை எங்கேயாச்சும் தூக்கி வச்சுருவோம். அந்த கவரையும் இதுக்குள்ளே வந்து தூக்கி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து இடத்த எதுவும் அடைக்காது. நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா தூக்கி தூர போட்டுறாதங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். நான் 2 பாக்ஸ்லையுமே இந்த கவரை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டேன். மசாலா கவரை பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது. நமக்கு இடத்தையுமே அடைக்காது. எனக்கு வந்து இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் சாப்பிட்டுட்டு தூக்கி தூர போடக்கூடிய ஆரஞ்சு பழத்தோல், பேப்பர் கப்பு, பிளாஸ்டிக் பாக்ஸு இதெல்லாம் தூக்கி தூர போட்டுறாதங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இன்றைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். Thanks for watching.